जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम जय श्री राधा गोपाल जी करणम श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्री प्रभुपादी महाराज करणம் என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து முதல் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கத்துக்கும் முடிவான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவத்கீதா எஸ் இட் இஸ் உண்மை உருவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தியாயம் வந்து என்னது 11. 9, 10 வந்து முடிச்சிட்டோம். 9, 10 நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது நீங்கள் பார்க்க வந்து 11. சரி, 11ஆம் தேதி போகிறதுக்கு முன்னாடி அந்த 11ஆம் தேதியோட ஒரு சம்மரி வந்து கொடுத்துருப்பாங்க சாப்டர் 11ஓட. அதாவது முன்ன கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்கள். அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வையை வழங்கிய பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்துள்ள தனது எல்லையற்ற ரூபத்தை காட்டினார். மேல கூட்டி போங்க. மதிய பேர் என்ன மறந்து போயிட்டேன். அப்போ வினயதா மதிய ஒரு கூட்டு போய் மேலே விட்டு வந்துருங்க. மேலே சில்லுங்க சொல்லுங்க, அவை படிங்க. இவ்வாறாக அவர் தனது தெய்வீகத்தன்மையை தெல்ல தெளிவாக நிலைநிறுத்தினார். மேலும் அனைத்து அழகுடன் மனிதனை போன்று தோற்றமளிக்கும் தனது சுய ரூபமே மூல ரூபம் என்பதையும் விளக்கினார். தூய பக்தி தோன்றினால் மட்டுமே ஒருவரால் இந்த ரூபத்தை காண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 சம்மரி. பகவான் வந்து அவரோட விஸ்வரூபத்தை காட்டாரு. ஆனால் விஸ்வரூபத்தை விட அவர் 2 கை ரூபத்தில் இருக்கிறது தான் மிக சிறந்த உருவம் சொல்லி இங்கே சொல்கிறாரு. ஏன்னா அந்த ரூபத்தை ஓன்லி எதால் அடைய முடியும்? பக்தியால் மட்டும்தான் அடைய முடியும். ஓகே, புரிஞ்சா? ஓகே, அத்தியாயம் 11 ஸ்லோகம் 1. நம்ம கொஞ்சம் சம்மரி மாரி ஏற்கனவே 2 ஸ்லோகம் 2 அத்தியாயம் அப்படி பார்த்துட்டோம். இது வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம வந்து படித்து நம்ம வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஏன்னா வந்து சம்மரி வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. அது இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு அத்தியாயம் 11 ஸ்லோகம் 1 விஸ்வரூபம். ஓகேவா? அர்ஜுனன் உவாச்ச மத் அனுராஷாய பரமம் குஹ்யம் அத்யாத்மா சப்நீதம் யத்வயோ வசஸ்தேன மோஹா அயம் விகாதோ மமஹ. अर्जुन उवाच मत अनुराहाय परमं गुह्यम् अध्यात्मा संज्ञितं यद्वा युक्तं वसस्तेन मोह अयं विगतो मम. प्रभु अर्जुन उवाच मत् अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मा संज्ञितं यद्वा युक्तं वसस्तेन मोह अयं विगतो मम. अर्जुन उवाच मत् अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मा संज्ञितं यद्वाद्योत्मा वसस्तेन मोह अयं विगतो मम.
மொழிபெயர்ப்பெல்லாம் சரி. அர்ஜுனா உவாச்சா, அர்ஜுனன் கூறினான், மத் அனுக்கிரகாய, எனக்கு கருணை காட்டுவதற்காக, பரமம் பரம குஹ்யம் ரகசியம் ஆத்யாத்ம ஆன்மீக சம்நித்தம் விஷயத்தில் யத் எவை துவயா உம்மால் உக்தம் உறக்கப்பட்டனவோ வச சொற்கள் தேனா அவற்றால் மோக மயக்கம் அயம் அந்த இந்த விகதா விலகிவிட்டது மவ எனது. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் உவாச்சா, அர்ஜுன கூறினான், ஆன்மீக சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. எஸ் மதமே மதவி புரியுது இங்கிலீஷ்ல. ஓகே. ஏஷு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கு அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்து விட்டது என்று கூறினார். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்க போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூல என்பதை தான் ஏற்று கொண்டாலும் பிறர் இதை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலை நிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறார். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதை காட்டிய பிறகு மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாறிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உன்னிடம் பேசி கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லாம் காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக விட்டுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்போது முழு நம்பிக்கை வைத்துள்ளார். ஹரிகிருஷ்ணா, பகவத்கீதையில் முக்கியமான பல அத்தியாயங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் 1வது அத்தியாயம் அதுலேருந்து ஆரம்பித்து 6வது அத்தியாயம், தென் 7லேருந்து ஆரம்பித்து 12வது அத்தியாயம், 7லேருந்து 12 பிறகு 13லேருந்து 18 அத்தியாயங்களை நம்ம 3ஆக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஹரிகிருஷ்ணா தானே மாதாஜி? மாதாஜி அங்கே பிஏமில் ஒரு தானே வந்துருக்காங்க. மாதாஜி இங்கே கூலிமில் தானே வந்திருக்காங்க. ஓகே மாதாஜி? ஓகே. பிஎம் தானே மாதிரி சொன்னால் நீங்கள் பாருங்கள் மாதாஜி. ஓகேவா? ஓகே மாதாஜி. ஆனால் நீங்கள் அன்றைக்கி கேட்ட கேள்விக்கு இங்கே ஒரு பதில் இருக்குது. நான் பிறகு எடுத்து வரேன். ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ 3 அத்தியாயம் பிரிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் 1ஆம் அத்தியாயத்துலேருந்து 6, செகண்ட் 7லேருந்து 12, அடுத்து 13லேருந்து 18, 13லேருந்து 18. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயம் 7லேருந்து 7லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் அந்த 12வது வரப்போதில் 12வது அத்தியாயத்து பேர் என்னது? பக்தி யோகா. ஓகேவா?
இந்த 12வது அத்தியாயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 12வது அத்தியாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அதாவது சதுர ஸ்லோகம் எதில் இருக்குது? 10வது அத்தியாயத்தில் இருக்குது. ஓகேவா? 10வது அத்தியாயத்தில் சதுர ஸ்லோகம் இருக்குது. ஓகேவா? இந்த சதுர ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்தோடைய இந்த பகவத்கீதையோடைய மெயின் ஹார்ட்டே அதுதான். ஆனால் இந்த நடுவில் கூடிய இந்த 6 அத்தியாயத்தில் அதில் 12வது வரக்கூடிய பக்தி யோகம் இருக்குல்ல, இதை சொல்கிறதுக்காக தான் இந்த 4 ஸ்லோகம் சதுர ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையில் எல்லாத்தையும் முக்கியமாக அத்தியாயம். ஆனால் அதில் முக்கியமான அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டை போகிற இடத்துல மகாபாரத பெட்டல் ஃபீல்டில் இருக்கிறாங்க எல்லோரும். ஆனால் இங்கே வந்து பகவான் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில், பல வகையான கர்மங்கள், ஞானங்கள், ஆத்மாக்கள் இதை பற்றிலாம் சொன்ன பிறகு இந்த பக்தி யோகம் சொல்கிறாரு. இந்த பக்தி யோகம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லா ஜீவாத்மாவுக்கும் வேணும். இதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போ ஆத்மாவோட உண்மையான ஐடென்டிட்டி என்னது? ஆத்மாவோட அடையாளம் என்னது? திருமணி மாதாஜி சொல்லுங்கள். ஆத்மா அடையாளம் என்ன மாதாஜி? ஆத்மாவோட அடையாளம் என்றால் என்ன? ஆத்மாவோட வேலை என்னது? விஜயஸ்ரீ மாதாஜி, தன்ன மாதாஜி, ஆத்மாவோட வாட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் சோல்? புரிஞ்சா மாதாஜி? பகவானுக்கு சேவை செய்யுது. ஜீவேர சொரூபாய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். பகவானுக்கு சேவை செய்கிறது. இந்த சேவை வந்து எப்படி செய்ய முடியும்? எல்லா ஜீவாத்மா சேவை செய்யறதா இருந்தால் ஏன் சில ஜீவாத்மா பௌதிக லோகத்தில் விழுந்திருக்கோம்? அப்போ சேவை செய்யணும்னா அங்கே என்ன வேணும்? பகவான் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும்னா நம்மளுக்கு பகவானுக்கு என்ன இருக்கணும்? வந்து பக்தி இருக்கணும். பக்தி இருக்கணும். என்னைக்கு ஞாபகம்? நான் எப்பவுமே ஞாபகம் இருக்கா? எத்தனை பி? 3B. 3B என்னது? ஃபர்ஸ்ட் பி என்னது? பகவான். 2வது பி என்னது? பக்தி. 3வது பி என்னது? பக்தா. இந்த 3B ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. ஓகேவா? 1வது வந்து என்னது? முதல் பி பகவான். ராஜாத்தி மாதிரி புரிஞ்சா? முதல் பி வந்து பகவான், 2வது பி பக்தி, 3வது பி பக்தா. ஓகேவா? பகவான் அவர் ஆன்மீக தளத்தில் இருக்கிறார். பக்தி இஸ் ஆன்மீக தளத்தில் ஸ்பிரிச்சுவல் இடத்துல இருக்கு. ஆனால் பக்தன்னா இங்கே என்னன்னா ஆன்மீக குரு, ஆன்மீக ஆச்சாரியர்கள், முழு சரணாகதி அவர் பக்தர்கள், அவங்க ஆன்மீக நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பகவான் கிட்ட போனோம்னா இந்த 3Bல முதல் பி என்னது? சரி, கடைசி பி என்னது? அந்த பக்தா கிட்ட கனெக்ட் பண்ணணும். அந்த பக்தா கிட்ட கனெக்ட் பண்ணனா, அதாவது சாது வைஷ்ணவ குரு கிட்ட கனெக்ட் பண்ணாதான் நீங்கள் அதுக்கப்புறம் பக்தி கிடைக்கும். அந்த பக்தி கிடைச்சாதான் அதுக்கப்புறம் யார் கிடைப்பா மாதிரி? பக்தி கிடைச்ச பிறகு பகவான் கிடைப்பாரு. அப்போ பக்தி எங்கேருந்து உருவாகுது? வெரி குட் நந்தினி மாதாஜி. பக்தி தூ பகவத் பக்த சங்க பிரஜாயதே. புரியுதா? பக்தி ஸ்தூனா என்ன அர்த்தம்? பக்தி ஏன் மாதாஜி என்னாச்சு? சரி கம். ஓகே ப்ரோ, நீ மேலே பார்க்குறீங்களா ப்ரோ? கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஓகே அது உங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லையா? சரி வந்து நீ ஒரு ஆளுங்க. அவர் ஓகே வேலை நீங்கள் இருக்கு போகணுமா? ஓகே அது பார்த்துக்கிட்டோம். ஓகே என்னடா கேஸ் மேலேருந்து கீழே இறங்கி வந்து இப்போ தான் நினச்சேன். இது வரைக்கும் மேலே போனோம், கீழே இறங்கி வந்ததே இல்லை. இதான் முதல்ல. ஓகே தென் பக்தி இஸ் டு பகவத் பக்த பிரஜாயதே. அதாவது பக்தி எங்கே வரும்னா பகவத் பக்த சங்கத்தில் தான் வரும். சொந்தமாக சாண்டிங் பண்ணுறேன், சொந்தமாக நான் பக்தி பண்ணிக்கிறேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், வீட்டிலே இருக்கிறேன், தனியாக இருந்தே பக்தி பண்ண முடியாது. பக்தி கூட்டமாக சேர்ந்தால் பக்தி பண்ண முடியும். ஓகேவா? கூட்டத்தோடு சேர்ந்தால் பிரச்சனை வந்து பிறகு நீங்கள் கூட்டத்தோடு சேர்ந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் அந்த கூட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் விலகியும் இருக்க முடியாது. நீங்கள் பக்த சங்கத்தில் இருந்து தான் நீங்கள் பக்தி பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன் வந்து தனியாக இருக்க முடியாது? ஏன் பக்தரோடு இருக்கணும்? என்ன காரணம்? எங்கள் நந்தி மாதிரி சொல்லுங்க. அங்கே பக்த சங்கத்தில் தான் வந்து நிறைய கதை ஓடுத. பகவான் கதை ஓடுறதோட மற்ற கதைலாம் ஓடுத. வாணிஸ்ரீ வந்துச்சு எங்கே பாவனி வந்துச்சு. இந்த தெரியாத அந்த தூணை நான் வந்து பாருங்க மதியா, அந்த அவங்ககிட்ட நான் வளவா போட சொல்லிக்கணும்.
ஃப்யூச்சரில் எங்கள் பாவனி மதம் அங்கே தான் உட்காருவாங்க, அவன் முகத்தை மறைச்சுன்னு கொஞ்சம் ஒரு இன்ச்சு வாங்க இப்படி வாங்க. ஏன் நம்ம தனியாக வந்து பக்தி பண்ணக்கூடாது, ஏன் கூடத்தை பக்தி பண்ணோம்? லட்சுமி மாதாஜி லட்சுமி தான் வந்துச்சா? தெரியுமா அவங்க சொல்லிட்டா சொல்லுங்க மதி, சொல்லுங்க மதி சொல்லுங்க. ஓகே திங்கிங் வேலை இருக்கலாம். ஓகே வெரி குட். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது கோயிலுக்கு போனாலும் பிரச்சனையாக இருக்குது பிறகு, பல பிரச்சனைகள் இருக்கு. நல்லா அமைச்சிங்க, கோயிலுக்கு போனால் எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். ராஜாத்தி வந்து கேட்டால் எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் திருவண்ணாமலையில் போய் ஜோதி ஏற்றிட்டு கீழே வந்தாலும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் இப்போ வெங்கடாஜலபதி பாலாஜி பார்த்து வந்தாலும் பிரச்சனை இருக்கும். இங்கே எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத இடமே எக்கச்சி இருக்கா? தண்ணி அந்திரி மதி இல்லவே இல்லை. ஆனால் பக்த சங்கத்தில் ஏன் இருக்க சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மைண்டு வந்து நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னிலேருந்து நம்ம பக்தி பண்ணுவோம், நாளைக்கு காலைல 5 மணிக்கு எஞ்சி மங்களாத்தி போட்டுடலாம், நாளையிலேருந்து நம்ம புது மனிதனாக உருவாயிருவோம். ஓகேவா, நீ நீர் பிறந்துருச்சு, புது வருஷம் பிறந்துருச்சு, இன்னிலேருந்து மாறுறோம் பாரு. ரெசல்யூஷன் எடுத்துக்கிங்களா? யாராச்சும் வருஷம் பிறந்ததில்ல, வருஷம் பிறக்கும் போது 2026 பிறக்கும் போது ஒரு உறுதி எடுத்துருப்பீங்களே. ஓகேவா, இப்போ வருஷம் 6 மாதம் 6 ஆச்சு. ஏன் பரிச்சா மதிஜி எதிர்க்க எத்தனை % ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? அந்த மதிஜி எடுக்கவே இல்லை. வெரி குட் மதி. அதுதான் முதல் கொள்கை, எடுக்கவே கூடாது. கொள்கையே இல்லை. இந்த முதல் ரெசல்யூஷன் என்னன்னா, எடுக்கிற கொள்கையை முதல் ஃபாலோ பண்ணணும், அதான் கொள்கை. ஏன் பரணி மதிஜி கரெக்டாக இல்லை? பரணி மதிஜி போல் பரணி அது சரி, அது உன் பேர் என்ன மதிஜி? மறந்துட்டேன், யோசிக்கவா? சரி மதி, நான் அடுத்த வாரம் கூப்பிட்றேன் உன் பேரை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சாதனா பற்றி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ண தனிப்பட்ட பண்ணால் மனசே வந்து மிகப்பெரிய ஒரு பூதம் மாதிரி நம்மளுடைய வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ அது மறுநாள் செய்யக்கூடாது. நாளைக்கு 8 மணிக்கு எழுந்திடலாம், காலையில் எழுந்திடலாம், நாளைக்கு கிளாஸ் கேட்டலாம், நாளைக்கு புக்கு படிக்கலாம், சரி நாளைக்கு 14 மணி காலையிலே முடிச்சிடலாம், அது நடக்காது. ஏன்? என் மனசு வந்து பக்குவப்படலை. மனசு எங்கே பக்குவப்படும்? தனமதி மனசு எங்கே பக்குவப்படும்? கிளாஸ் தான் பஞ்சாயத்தாக இருக்க, எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து ஓடுத. கோயிலுக்கு போனால் பெரும் பஞ்சாயத்தாக இருக்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்து பெரும் பஞ்சாயத்து ஓடுத. இது நான் சொல்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. பட் வந்து மனது வந்து பக்குவம் அடையணும்னா முதல் வேலை வந்து என்னது? பார்த்து சரி பிறகும் ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஸ்டாப் ஞானம். ஓம் அஜ்ஞான இக்னோரன்ஸ். நம்ம மனசெல்லாம் வந்து அறியாமையில் இருக்குது, முழுக்க அறியாமையில் இருக்குது. என்ன பண்ணணும் ஏது பண்ணதில்லை, நம்மளே ஒரு ஐடியா போட்டு போயிருக்கோம். அந்த அறியாமையிலேருந்து விடுபடுறதுக்கு, மனசை பக்குவப்படுத்துறதுக்கு நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக பக்தியை நோக்கி போகணும். அந்த பக்தியை கொடுக்கறதுக்காக தான் அவர் 12வது அத்தியாயம் பக்தி கொடுக்கறதுக்காக தான் இப்போ 11வது அத்தியாயத்தில் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ண போகிறாரு. என்னது? என்னை எடுத்தோன்னே பக்தி கொடுத்துட்டா அவனுக்கு பகவானை பற்றி புரியாது. அர்ஜுனா, கிருஷ்ணா உன்னைய பற்றி எனக்கு தெரியுது, நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் பாருங்கள், கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிட்டாரு. சரி, அர்ஜுனா ஒத்துக்கிட்டாரு, பகவான் தான் கிருஷ்ணர்னு. ஆனால் இந்த வரக்கூடிய மக்கள், இந்த ஊர் மக்கள், இந்த கலியுகத்தில் வரக்கூடிய இந்த அறிவு குறைவாக உள்ள மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டான். அதுக்காக நீ ஒரு மேஜிக் பண்ணிப்ப, அவங்க எல்லாம் நம்புகிற மாதிரி. அது நீ செய்யக்கூடிய மேஜிக்கு இன்னும் யாரும் செஞ்சிடக்கூடாது. அப்படி மேஜிக் பண்ணப்பா, இவ்வளோ நாள் சொன்னீங்க, ட்ரெயிலர் காட்டினீங்க, நான் தான் மிருகத்தில் நான் சிங்கமாக இருக்கேன், கடலில் நான் மீனாக இருக்கேன், மலைகளில் நான் மேல்மலையாக இருக்கேன், அசைகிற இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிக்சராக காட்டிடு, எனக்கு தயவு செஞ்சு காட்டிடுப்பான்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி அர்ஜுனா கிட்ட பகவான் கேட்குறாரு. யாருக்காக கேட்குறாரு? அவருக்காகயா? நம்மளுக்காக. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, லாஸ்ட் வீக்கு நம்ம BM தனா மாதாஜி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. உண்மை அருமையான கேள்வி மாதிரி, ரொம்ப ஒருத்தான கேள்வி. நான் பல கேள்விகளை பார்த்து இருப்பேன், ஆனால் அதில் வந்து சில கேள்வி ரொம்ப வந்து சாலிடான கேள்வி. அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க போனோம், நான் ஆக்சுவலி இது பேசுகிறேன், ஆனால் நீங்களே இன்றைக்கி வந்துட்டீங்க. ஓகேவா? என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் பாகவதம் கிளாஸில் வந்து மகாபாரதத்துக்குள்ளே கதை போயிடுச்சு. இந்த மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒரு சைட்டு, இன்னொரு சைடு வந்து யார்? கௌரவர்கள். கௌரவர்கள் சைட்டு வந்து தலைவர் வந்து யார்? துரியோதனன். ஓகேவா? கௌரவ சைடு வந்து யார் தலைவர்? யுதிஷ்டிரர். ஓகேவா? அப்போ யுதிஷ்டிரர் வந்து இல்லை இப்போ சண்டை நடக்குதுல்ல, யுதிஷ்டிரர்
அப்போ யுதிஷ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பசங்க இருக்கிறாங்க. சரி, பாண்டவர்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு பசங்க இருக்காங்க. அப்போ சண்டை நடந்து ஒரு கட்டம் முடிஞ்ச பிறகு 5 பேரும் கேம்பில் தூங்குறாங்க. அப்போ கௌரவ சைடில் துரியோதனுடைய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன், அதாவது துரோணாச்சாரியோட பையன். துரோணாச்சாரி வந்து யாரு நந்தினி மந்திஜி? யாரோட குரு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சேர்த்து ஒரு குரு இருந்தார். அந்த குருவோடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன். அவன் பிராமணனுடைய பையன். அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், துரியோதன சைடு இருக்கிறதுனால துரியோதனுக்கு எப்படியாச்சும் ஹாப்பி ஆக்கணும். அப்போ துரியோதனுக்காக அவனுடைய சப்போர்ட்டராக இருந்து பாண்டவர்களை வந்து எப்படியாச்சும் இது பண்ணிடணும் சொல்லி நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து வந்து 5 பசங்க கேம்பில் தூங்கியிருக்காங்க. 5 பேரோட கழுத்தையும் கறக்குன்னு அறுத்து எடுத்து ஒரு இதில் வச்சு தட்டில் வச்சு 5 தலையும் எடுத்து வர்றாரு. தாப்பா உனக்காக அப்போ 5 பேர் கதையை முடிச்சுட்டுனேன். ஆனால் துரியோதனை அதில் ஹாப்பி ஆகலை. ஏன்னா அவர் வந்து சண்டைனா வந்து சூரியன் இருக்கும்போது தான் சண்டை போடணும். சூரியன் அஸ்தமான பிறகு சண்டை போடக்கூடாது. அது போர் தர்மம். அப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறா, அஸ்வத்தாமன் பயந்து ஓடுறாரு. ஓகே, நான் கதையை ஷார்ட்டாக சொல்கிறேன். அஸ்வத்தாமன் பயந்து ஓடுறாரு. அப்போ அஸ்வத்தாமனை தோட்டி பிடிக்கிறதுக்கு அர்ஜுனன் போகிறாரு. இப்போ அர்ஜுனன் முதல் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. ஏன்னா அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, நியூக்ளியர் பாம் பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டாரு. அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. அந்த நியூக்ளியர் பாம்பை கொஞ்சம் இது பண்ணிட்டு பிறகு வந்து அஸ்வத்தாமனை அர்ஜுனன் பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. யார்? அர்ஜுனன். ஆனால் அதே சமயத்தில் வந்து பகவான் வந்து ஒரு சாந்தமான இது இருக்கார். கரெக்டாக தானே தனமதிஜி? ஓகே, இப்போ இது அந்த கிளாஸ் இது வரைக்கும் போகணும் நாங்கள். அப்போ கிளாஸ் முடிஞ்ச பிறகு மாதாஜியோட கேள்வி என்னதுன்னா, ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. என்ன கேள்வினா, அந்த கோணத்துலேருந்து யோசிக்கிறதே பெரிய விஷயம். அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக யோசிக்கிறது ரொம்ப நல்லது. மதி பகவான் தான் உங்களோட மூளையிலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. அர்ஜுன் ஆல்ரெடி வந்து பகவத்கீதையை வந்து முடிச்சுட்டு தான் மகாபாரதம் ஆரம்பிக்குது. கடலையா லட்சுமதிஜி? பகவத்கீதை முடிச்சுட்டா மகாபாரதம் ஆரம்பிக்குது. பகவத்கீதையில் ஆல்ரெடி வந்து பரம்பிரம்மா பரம்தாமா சொல்லிட்டு அவர் அர்ஜுனக்கிட்ட கிருஷ்ணன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு. இஸ் எ டிவோட்டி. அப்போ அவர் வந்து இதுக்கப்புறம் சண்டை போகிறது விட்டுறது எல்லாம் வந்து அவர் எதாவா இருந்து சண்டை போகிறாரு, பக்தராக இருந்து சண்டை போகிறாரு. கரெக்டாக லட்சுமதிஜி? மகாபாரதம் சண்டை போகிறதுக்கு, அது பகவத்கீதை சண்டை போகிறதுக்கு முன்னுக்கு பேசுனது. இஸ் எ கிளியர்? ஆனால் சண்டை போடுற போது இப்போ அஸ்வத்தாமன் இதெல்லாம் நடக்குதுல்ல, அப்போ ஆல்ரெடி அவர் முன்னுக்கே வந்து பக்தர். இப்போ பார்த்தீங்கன்னா இது சொல்கிறாருங்க, நான் பகவானோட பக்தர், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், பரம்பரமா பரம்தாமான்னு சொல்கிறாரு. அப்போ பகவான் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அவர் தூய்மையான பக்தர் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பக்தர் ஆகிட்டார். இப்போ சண்டை போடும் போது இப்போ மகாபாரதத்தில் இப்போ அஸ்வத்தாமன் வந்து இன்னும் பண்ணிட்டாரு. அந்த அஸ்வத்தாமனை பிடிச்சி எடுத்து வரும்போது இவர் ஒரு கண்கள் சோப்பாக இருக்கிற ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு. ஆனால் பகவான் வந்து தாமரை இதழோட கண்களோட அழகாக நிற்கிறாரு. 2 பேருக்கும் வந்து அவங்களுடைய எமோஷனலில் வந்து கோபத்தை வந்து அங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பகவான் கோவப்படாமல் அவர் நியூட்ரலாக இருக்கிறாரு. அவர் வந்து கோவப்படுறாரு வேணு. ஓகேவா? அவர் மாத்திர கேள்வி என்னதுன்னா, ஆல்ரெடி பகவத்கீதை கேட்டு சரணாகதி அடைஞ்ச ஒரு டிவோட்டிக்கு அந்த இடத்துல எமோஷனில் கட்டுப்படுத்த தெரியாதா? இந்த கேள்வி அதுக்காக ஒரு முதல் கை தட்டு கொடுங்க உங்களுக்கு. ஓகே அதே அது நல்ல கேள்வி. பகவத்கீதை கேட்டு சரணாகதி அடைஞ்ச ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு டிவோட்டி அவர். ஏன் வந்து அவர் வந்து அங்கே வந்து எமோஷனல் ஆகுறாரு? அங்கே எமோஷனல் ஆக தேவையில்லையே. பகவான் வந்து அங்கே வந்து நியூட்ரலாக இருக்காரு, ஸ்டேஜியாக இருக்கிறாரு. ஆனால் இவர் ஏன் அந்த எமோஷனல் ஆகுறாரு? அப்போ ஆச்சரியங்களோட பதில் இங்கே வந்து நம்ம இங்கே என்னன்னா, அர்ஜுன் வந்து ஆல்ரெடி வந்து இஸ் அ சரணாகதி அடைஞ்ச ஒரு தூய்மையான பக்தர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா தெளிவாக கேட்கணும், பகவான் லீலைகளுக்காக பகவான் ஒண்டி வர மாட்டார். பகவான் என்ன பண்ணுவார், தன்னை லீலைகளை செய்யறதுக்காக, தான் நினைச்ச விஷயம் செய்யறதுக்காக அவர் எல்லா வகையான பக்தர்களையும் வர வைப்பார். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், சத்தியயுகத்தில் வந்த இரணியாக்ஷன் இரணிகசிப்பு, திரேதாயுகத்தில் வந்த கும்பகர்ணன் என் ராவணன், துவாபர யுகத்தில் வந்த சிசுபாலன் தண்டபக்கரன், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசுரர்கள், பகவான்கிட்ட சண்டை போட்டவங்க. இவங்க எல்லாம் யாருன்னா பகவானோட பெரும் எதிரிலாம் இல்லை. இவங்க 2 பேரும் வந்து யாருன்னா பகவானோட வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயன் விஜயன் 2 பேர் தான். அவங்க பகவானோட தூய்மையான பக்தர்கள். ஆனால் பகவான் அவங்கள வந்து எதுக்காக யூஸ் பண்ணாருன்னா, தான் சண்டை போடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை, பகவானுக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சை. அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தன் பக்தர்களே இது பண்ணார். அப்போ அர்ஜுன் ஆல்ரெடி தூய்மையான பக்தர் தான். ஆனால் இந்த மகாபாரத பேட்டில் ஃபீல்ட் நடத்தணும். ஏன்னா வந்து அசுரர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்.
இப்போ அர்ஜுனன் வந்து அங்கே வந்து நல்லவராக இருந்தார், சண்டை போடாமல் இருந்துட்டாருன்னா எப்படி இங்கே பெட்டில் நடக்க போகுது? எப்படி அசுரர்கள் அழிக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்களை அழிக்காமல் வச்சுருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க லட்சுமி வந்துச்சு. இப்போ சண்டை போடலை, ஏன்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு பாவனி வந்துச்சு, சண்டை நடக்கலை, என்ன நடந்திருக்கும்? இப்போ அவர் பாகவத கேட்டு நான் இதோட வந்து முழு சரணாகதி அடைஞ்சு நான் ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணி போயிருந்தாருன்னா சண்டை நடக்கலைன்னா என்ன நடந்திருக்கும்? மகாபாரதம் நடந்திருக்காது, ஆனால் என்ன நடந்திருக்கும்? அதர்மம் இதாக இருக்கும். வேற என்ன நடந்திருக்கும்? இல்லை பகவத்கீதை கிடைச்சிருக்கும். ஏன்னா பகவத்கீதை பேசிட்டு அவர் டிவோட்டி நான் சாண்டிங் பண்ண சொல்லி ஜெபமாக எடுத்துட்டு அர்ஜுனன் கம்மிட்டாக இருந்துச்சிங்களே, சண்டே வேணாம் பகவான் கூட சரண் அடைஞ்சிட்டேன்னு சண்டை போடலைண்ணா. ஆமாம் ஆமாம், சத்தியன கடமை. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ 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 பேச்சுக்கு வந்து என்னதுன்னா, இப்போ சண்டை நடக்கலை வச்சுங்களேன், சண்டை நடக்கல, அசுரர்கள் அழிக்கல, என்ன நடந்திருக்கும்? அடுத்து இருந்திருப்பாங்க. வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க? அதுவும் தெளிவு. அதாவது முக்கியமான விஷயம் என்னதுன்னா, கலியுகத்தில் வந்து எல்லாரும் மந்த புத்தி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அப்படியே இந்த செட்டு என்ன ஆயிருக்கும், இந்த அட்டூழியம் பண்ணுற அந்த வந்து அந்த அந்த கிங் எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, இவங்க அப்படியே வந்து இவங்க வாரிசுலாம் வளர்த்துக்கிட்டு அப்படியே கலியுகத்துக்குள்ள வந்திருப்பாங்க. கலியுகம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் நிறைஞ்சது. கலியுகத்தை ஃபுல்லாக வந்து ஃபால்ட்டு தான், ஃபுல்லாக பிரச்சனை தான். அப்போ இவங்க வந்தோடனே என்ன ஆயிருக்கும், கலியுகத்தில் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து பிரச்சனையாக இருக்கும். நம்பர் 1 ஸ்ரீமத் பாகவதம் கிடச்சிருக்காது, புரியுதா? நம்பர் 2 மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் வந்திருக்க முடியாது. இந்த ரெண்டும் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா கலியுகம் வந்து அது அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து கொடூரமாக ஆக்கியிருப்பாங்க. அதனால தான் தர்மத்தை நிலைநாட்டணும்னா பாகவத் தர்மம் வரணும். இப்போ பாகவதம் வரணும்னா இவங்களை அழிக்கணும். ஏன்னா இவங்க அழிக்கணும்னா பாகவத்தை வர விடாமல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த வழிபாடு வேணாம், ஒன்று வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. தட்ஸ் வாய் மகாபாரதம் ஏன் நடக்குதுன்னா, ஸ்ரீமன் பாகவத புராணம் வர்றதுக்காகவும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் வர்றதுக்காகவும் தான் இந்த மகாபாரதம் போர் வந்து நடக்கப்படுது. ஓகேவா? இது வந்து புக்கில் போட்டுருக்க கேட்டீங்க, புக்கில் போட்டிருக்காரு. இதுங்க நீங்கள் ஆச்சாரிய வைஷ்ணவரோட டிஸ்கஷனில் அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது தான் அந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது தான் அதில் உள்ளுக்குள்ளே இதோட மறைமுக விஷயங்கள் அப்போ தெரிய வரும். அப்போ இந்த விஸ்வரூபத்தை எடுக்கிறதுக்காக முக்கியமான பிளான் வந்து என்னன்னா, நம்மளுக்காக தான் எடுக்கிறாரே தவிர அர்ஜுனுக்காக எடுக்கல. அப்போ அர்ஜுனன் வந்து அந்த இடத்துல தன்னுடைய அந்த லீலைகளுக்கு உண்டான அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறாரு தவிர, ஆனால் ஆத்ம ரீதியாக அவர் பக்தர் தான். புரியுதா மதஜி? ஆன்சர் என்னதுன்னா, ஆத்ம ரீதியாக அவர் பக்தர். ஆனால் அந்த இடத்துல மகாபாரத போர் அவர் உண்டான லீலைகளை செய்யறதுக்காக அர்ஜுன் ஹெல்ப் பண்ணுறாரு, யுதிஷ்டர் ஹெல்ப் பண்ணுறாரு, பீமன் ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லா கேரக்டரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அத்தியாயம் 11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5 கேட்டகரியே பிரிக்கலாம். 1வது ஸ்லோகத்துலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. பிறகு வந்து கிருஷ்ணர் அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. 9லேருந்து 31 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து இதில் வந்து அர்ஜுனும் பேச மாட்டார், கிருஷ்ணரும் பேச மாட்டார். இப்போ இந்த மகாபாரதம் வந்து லைஃப் டெலிகாஸ்டாக வந்து அப்போ லைஃபாக ஓடி இருக்கிறத யார் பார்த்துருக்கா? சஞ்சய் பார்த்துருக்காரு. சஞ்சயன் பேசுவார். 9லேருந்து 31 வரைக்கும் சஞ்சயன் பேசுவார். என்ன பேசுவார்னா, அங்கே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்னென்ன ரூபத்தெல்லாம் காட்டுறாரு, அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சிட்டாரு. காமிச்சோ அதில் என்னென்னலாம் பார்க்குறாரு ஒரு லிஸ்ட்டு போடுவார். ஓகேவா? பிறகு 32லேருந்து 34 அந்த 4 ஸ்லோகம் 32 33 34 இந்த 3 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் தான் இந்த டைம், நான் தான் காலம், நான் தான் வந்து எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகம் சொல்லுவார். ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஸ்லோகம். தென் 35லேருந்து 35லேருந்து 46 46 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ப்ரேயர். அதை பார்த்துட்டு பிறகு அர்ஜுனன் ஷோக் ஆகி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. உதாரணம் வச்சுங்களேன், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்குறீங்க, உங்கள் உடம்பு நல்லா இல்லை, எனக்கு காசு வேணும், என் பிள்ளை படிச்சிடணும், மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும், ஏதோ கேட்குறீங்க. அதை பகவான் நிறைவேற்றிட்டாரு. பகவான் நிறைவேற்றிட்டாரு வச்சுக்கிங்களேன். நிறைவேற்றிட்டாருன்னா நீங்கள் பகவான்கிட்ட போய் எப்படி கண்ணீர் அழுக்க போய் நிற்பீங்க. அந்தமாரி அவர் விஸ்வரூபத்தை பார்த்துட்டு ஒன்றும் பேச முடியாமல் 35 46 கிட்ட 11 ஸ்லோகம் வந்து அவர் பிரார்த்தனை மட்டும் பண்ணுறாரு. இப்போ 47லேருந்து 55 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஓன்லி பியோர் டிவோட்டி. யார் வந்து அவர் வந்து விஸ்வரூபத்துலேருந்து இறங்கி சாதா 2 கை ரூபத்தை வந்துட்டார். இந்த 2 கை ரூபத்தை வந்து யாரும் புரிஞ்சிக்க முடியும்? பக்தரால் தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த பக்தர்கள் பக்தியில் தன்னை வந்து பக்தியில் ஈடுபடுத்தினாங்க. அந்த பக்தியில் கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 12வது அத்தியாயம் ஸ்ரீ பக்தி யோகா ஓப்பன் ஆகும்.
இதுதான் 11ஆம் அத்தியாயத்தோட இதாவது வேர்ஸ் பை வேர்ஸ், ஸ்லோகம் பை ஸ்லோகம் சம்மரி. 1லேருந்து 8, 9லேருந்து 31, 32லேருந்து 34, 35லேருந்து 46 அண்ட் 47லேருந்து 55. இதுதான் இப்படிதான் பிரியுது. ஏன்னா ஒரு அத்தியாயத்தை வந்து நம்ம சம்மரியாக பார்க்கும்போது, ஸ்பீடாக பார்க்கும்போது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரோபாதரோட 7 கட்டளைகளில் வந்து ஃபர்ஸ்ட் கட்டளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஃபிலோசாஃபி, சாஸ்திரங்களை சிஸ்டமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வரேன்னா, முதல் ஸ்லோகத்தில் எஃபெக்ட் ஆஃப் த இயர், அதாவது கேட்கறதுனால என்ன நடக்கும். இப்போ வந்து பகவானை பற்றி அவர் கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அதோட ரியாக்ஷன் தான் முதல் ஸ்லோகம். நான் வந்து பகவானே இந்த ரகசியமான அறிவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து உங்களை நான் பார்க்கணும். அப்போ ஒரு பகவானை பற்றி நம்ம கேட்கும் போது, அதிகமாக நம்ம கேட்கும் போது எந்த அளவுக்கு கேட்குமோ நம்மளோட மனசு, நம்ம இருதயம் இதெல்லாம் வந்து தூய்மை அடையும். கேட்குறதோட பயன் வந்து என்னது? இது கேட்கறதுனால என்ன நடக்கும்னா, அது ஸ்ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். எந்த அளவுக்கு நம்ம கேட்கணுமோ அந்த அளவுக்கு ஆர்வம் தூய்மையாகும். நீங்கள் கேட்கறதுனால எப்படி சாண்டிங், ஓகேவா? சாண்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட 1 மடங்கு கூட ஸ்ரவணம். அதனால ஸ்ரவணம் அண்ட் கீர்த்தனம். கேட்குற பழக்கம் இல்லைன்னா ஃபிலோசஃபி புரியாது, தத்துவங்கள் புரியாது. இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தத்துவம், ஃபிலோசஃபி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களுக்கு 3வது கிருஷ்ண பக்தியில் நம்ம சஸ்டெயின் ஆக முடியாது. கிருஷ்ண பக்தியில், ஆன்மீகில் பாதையில், ஸ்பிரிச்சுவலில் நம்ம வந்து தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கீர்த்தன் பண்ணுறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, அபிஷேகம் பண்ணுறோம், டெம்பிளில் ஆரத்தி பண்ணுறோம், அப்புறம் வந்து மாலை கட்டுறோம், சேவை செய்கிறோம். இது எல்லாமே இருந்தாலும் ஜபமும் கேட்குற சிரவணமும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பகவானோட பக்தி பற்றி, பகவானுடைய சேவைகளோட மகிமை பற்றி தெரியலன்னா நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டன்சி சக்தி நம்மளுக்கு தெரியாது. கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்னன்னா, நேற்று கூட மாதாஜி பேசியிருந்தேன், அந்த பக்தி விஷயம் கிளாஸ் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 hour அங்கே என்ன பேசினாங்க. ஓகேவா? எந்த ஊர்னு சொல்ல விரும்பலாச்சு, ஊர் மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்து பேரால் விழுவுங்க. கிளாஸ் முடிச்சு அவங்க என்ன அடித்தாங்க. ஓகேவா? அப்போ கிளாஸஸ் வந்து இப்போ வந்து 1 hour வந்து எவ்வளோ மினிமம் தெரியுமா? இப்போ நீங்கள் பாருங்க, நான் கிளாஸ் ஆரம்பித்து நான் செட் பண்ணி இப்போ தான் போகிறேன். அதுக்கிட்டே 45 minutes ஆயிடுச்சு. ஓகேவா? நான் ஒன்றும் கிளாஸுக்குள்ளே போகல. லட்சுமி மாதாஜி இப்போ தான் செட் பண்ணி உட்காந்து எல்லோரும் பஸ்ஸில் உட்காந்துட்டிங்களா, பெல்ட்டு போட்டிங்களா, இப்போ அந்த பிளேனில் நம்ம பறக்கும் போது சொல்ல மாட்டாங்களா, எல்லாம் போட்டிங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா, ஆக்சிஜன்லாம் இப்படி தானே, இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் பறக்க போகிறோம். இதுக்கே 45 minutes நம்மளுக்கு எடுக்குது. ஆனால் அவங்க என்ன வருது சொன்னாங்கன்னா, 1/2 மணி நேரம் தான் கிளாஸ் கேட்குறாங்களாம். அப்போ 1/2 மணி நேரம் தான் கொடுங்கன்னு சொல்லி அங்கே வந்து நிறைய இடத்துல 1/2 மணி நேரம் போதும்னு நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன். 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன் மதனி பிரியா மதிஜி இல்லை வாரிசி மதிஜி, நீங்கள் அன்னாடிக்கு நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வாரம் எல்லாம் உழைப்பு போடுறோமா இல்லையா? கரண்ட் ஓடுது, தண்ணி ஓடுது, இதுக்கு ரெண்டில் கட்டுறோம், எல்லாம் காசு கட்டுறோம், இதுக்கு ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, வந்து கிளீனிங் சேவை இருக்குது, இந்த மாலை சேவை இருக்குது, அப்புறம் ஒரு ஆர்த்தி பண்ணணும், அப்புறம் மேலே குரூப்பில் கிளாஸ் ஓடுது, இதெல்லாம் பண்ணுற மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்கிற எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் வந்து எங்கே வந்து பூர்த்தி ஆகும், எங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும்? லட்சுமி மாதாஜி கிளாஸ் தான் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அபிஷேகம் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டீங்க, கீர்த்தனம் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இப்போது ஒரு பேபிக்கு வச்சிங்கன்னா, ஒரு பேபிக்கு நீங்கள் சட்டை போட்டிங்க, ட்ரெஸ்லாம் போட்டிங்க, மேக்கப் ஃபுல்லாக கலராக அடிச்சிட்டிங்க, மண்டைக்கு முடியெல்லாம் அழகாக இது பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிங்க, கண்ணாடி கூட போட்டிங்க வச்சிங்களேன், மாலைலாம் போட்டிங்க, சும்மா ஜோலியெல்லாம் போட்டிங்க, தகதகம் பண்ணுது. பொட்டு வச்சாதான் அந்த பேபி கம்ப்ளீட்டாக ஆகும். கரெக்ட் ஒன் நாட்? பரிஜா மதிஜி, லட்சுமி மதி சொல்லுங்கள். அந்த பேபிக்கு அந்த பொட்டு வச்சா தான் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் பொட்டு இல்லாமல் மற்றதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு என்னமோ கம்ப்ளீட் இல்லை, பொட்டு வச்சுன்னு இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் கிளாஸு. நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டீங்க, முழுந்து இப்போ தான் ஃபெஸ்டிவல் வந்து வச்சிங்களேன், சமைக்கிறது அவங்க காலையில் சமைச்சிருப்பாங்க, வெட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. நீங்கள் கிளாஸு சாலிட்டாக ஒரு 40 நிமிஷம், அட்லீஸ்ட் 1 hour, அது முடியலாம் ஒரு 45 நிமிஷம். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 45 minutes. ஏன்னா வந்த க்ரௌடுக்கு இங்கே வந்து நீங்கள் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்கே திருப்தி ஆகணும்னா அந்த கிளாஸ் தான் பொட்டு வைக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கீர்த்தனில் ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா
சம்திங் லேக், சம்திங் எங்கேயோ ஒன்று குறையும். அதே போல் நினைக்கிறாங்க கீர்த்தனை பண்ணிடலான்னு. அட்லீஸ்ட் அந்த அலங்காரம் பண்ண டைமில் இதெல்லாம் வந்து நீ கிளாஸ் வைக்கணும். பிரபுபாதர் ஃபெஸ்டிவல், பிரபுபாதரோட இது என்னன்னா சண்டே ஃபீஸ் எதுக்கு வச்சார்னா, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து கேளு. 6 நாள் நம்ம வந்து மாயையில் முழுகிட்டோம். ஓகேவா? அந்த ஒரு நாள் கூட முழுசாக 12 மணி நேரம், 24 ஹவர்ஸ் எங்கே இருக்கும்? இல்லை 12 மணி நேரம் இருக்குமா? இந்த ப்ரோக்ராம் என்ன 5 மணி நேரம் நடக்குதா? கிளாஸே ஒரு 1.5 மணி வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கப்புறம் நீங்கள் கதை அடிக்கிறதுலாம் செய்யக்கூடாது. இதை ஓகேவா? நம்ம கதை அடிக்கிறது பேசுறது அதெல்லாம் டைம் ஆகாது. அது நம்ம எவ்வளோ நேரம் பேசி போகலாம். அப்புறம் ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம்? ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. ஆரத்தி 1.5 மணி நேரம் கிளாஸு, சாப்பிட்றச்சு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பட் இதுவே இந்த கிளாஸே வந்து நம்ம குறைக்கணும். 45 மினிட்ஸ், அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரம் ஓட்டு வந்திருக்கு. அரை மணி நேரம் போடுங்க, ஓட்டு வந்திருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், கலியுகத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன் ப்ரோ பரிசதி வருவோம், கட்டாளி வருவோம். கலியுகத்தில் 3 பாகம் பிரிக்கும். அதில் முதல் பாகத்தில் ஸ்டார்டிங் தான் இருக்கும். இதுலேயே அரை மணி நேரம் கிளாஸ் நம்மளுக்கு கேட்குறோம். அப்போ கலியுகத்தில் இந்த பாட்டு முடியும் போது லட்சுமதி என்ன இருக்கும்? கிளாஸே வேணாம், 1 மணி நேரம் கீர்த்தனே வச்சுருவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆச்சாரியர் ஒரு மகாராஜ் சொல்லிக்கிறாரு, ஒரு ப்ரோக்ராமில் கிளாஸே இல்லாமல் வாரம் கீர்த்தனமே ஓடுதுன்னா, சவுண்டு கொடுத்துட்டாங்க பாருங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கீர்த்தன் இஸ் வெரி வெரி குட். ஆனால் நாலேஜ் இல்லாமல் கீர்த்தனம் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்கள் அதோட பொட்டன்சி தெரியாது, நாலேஜ் இருக்காது. இப்போ ஒரு கிளி கிட்ட நீங்கள் அண்ணாடிக்கு வந்து ஹரே சொன்னீங்க, அது கூட சொல்லியிருக்கும். அதுவும் ஹரே கிருஷ்ணன் சொல்லுமா இல்லையா தனமதிஜி? அதுக்கும் நம்ம ஹரே கிருஷ்ணனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன்னா அதுவும் கிளாஸ் கேட்கல, நம்மளும் கிளாஸ் கேட்கல. அதுவும் ஹரே கிருஷ்ணன் சொல்லுது, நம்மளுக்கு சொல்லுங்க என்ன பெனிஃபிட் இருக்குது? பெனிஃபிட் இருக்குது, மறைமுகமாக இருக்குது. ஆனால் நாலேஜ் இல்லாமல் சொல்லும்போது என்ன ஆகும்? நாலேஜ் இல்லாமல் ஹரே கிருஷ்ணன் நாம ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? நாமத்தோடைய மகிமை, அதோட பவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது இல்லை, ஹெல்ப் பண்ணும். ஆனால் என்ன ஆகுனா, நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ள வர மாட்டோம், சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒரு கொள்கைக்குள்ள வர மாட்டோம். பிரின்சிபல் ஃபாலோ இது பண்ண என்ன நான் ஜெபம் பண்ணுறேண்ணே, மஞ்சள் தண்ணியை போட்டு தனலட்சுமி மதிஜி தீவன மதி கட்டா இல்லையா, தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு வேப்பிலை இலை உள்ள போட்டு ஒரு 2 கிண்டிட்டு குடிச்சிட்டா மன சுத்தமாயிரும். மன சுத்தமாச்சுன்னா அவன் திருப்பி சாண்டி இறக்கி பண்ணிக்கலாம். திரும்பி வெளியில் போயிட்டு ஒரு மட்டனு ஒரு சிக்கன் சாப்பிட்டு திருப்பி மஞ்சள் தண்ணி குடிச்சிட்டு வேப்பிலை போட்டு கிண்டிட்டு திருப்பி குடிச்சிட்டா திருப்பி ஜெபம் பண்ணலாம். திருப்பி மறுநாள் வந்து 1-2 மட்டனு 2 சிக்கன் போட்டுட்டு திருப்பி வந்தால் ஜெபம் பண்ணிட்டா திருப்பி மஞ்சள் தண்ணி விட்டா இப்படி தான் பிரபு. ஏன்னா நாலேஜ் இல்லைன்னா இப்படி தான் ஆகும். நாலேஜ் இருந்தால் என்ன நடக்கும்? ஏன் 4 கோட்பாடு ஃபாலோ பண்ணுறோம், எதுக்காக 14 நாள் சாண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குற பழக்கம் ஜெயராதா கோபால் ஜியூ கேட்குற பழக்கம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கேட்கறதுனால அப்போ தான் வந்து நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதனால தான் அர்ஜுன் நீங்கள் கேட்டதுனால தான் அதோட பிரதிபலிப்பு தான் இந்த முதல் ஸ்லோகம் கேட்குறாரு, எனக்கு வந்து காட்டுங்கன்னு. 2வது ஸ்லோகம், பவப்யாயோ ஹி பூதானா இர்தோ விஸ்தர்ஷோ மயா த்வத்தா கமலா பக்த்ராஷ மகாத்மியம் அபிசவ்யயம். ஓகே, தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். எஸ், இங்கிலீஷ் வரால யார் வச்சு இங்கிலீஷில் யார் படிக்கிறீங்க? பிரஜமந்திஜி. I have heard from you in detail about the appearance and disappearance of every living entity and have realized your inexhaustible glories. ஓகே, இதில் வந்து மெயினாக என்னென்னா அவர் வந்து தொடர்ந்து பகவான் வந்து குளோரிஃபை பண்ணுறாரு. ஓகேவா? அதாவது அவரோட கண்கள், அவரோட சக்தி வந்து அளக்க முடியாதது. என்ன அவர் கண்கள் தாமரை போல் இருக்குன்னு. 3வது ஸ்லோகம், ஏவம் ஏதாதத்வம் ஆத்மானம் பரமேஸ்வரः
आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तमः ईश्वरं पुरुषोत्तमः உத்தம புருஷரே उत्तमपुरुषरे உன்னத உருவே उन्नत गुरुवे நான் தங்களை நான் தங்களை தங்களுடைய தங்களுடைய உண்மை நிலையில் உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் என்றபோதும் தங்களை பற்றி தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி நாங்களே விளக்கிய இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் உள்ளீர் என்பதை என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். எஸ், ஒரு ஆள் இங்கிலீஷ் சொல்லுங்க. நந்திமதி. O greatness of all personalities, O supreme form, though I see you here before me in your actual position, as you have described yourself, I wish to see how you have entered into this cosmic manifestation. I want to see that form of yours. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தேசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மரப்பொருளுக்கு ஜெய். நான் எனது சுய விரிவினால் நுழைந்து காரணத்தினால் தான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்று பகவான் கூறுகிறார். இப்போது அர்ஜுனன் பொறுத்த வரையில் கிருஷ்ணருடைய உரைகளால் அவன் உற்சாகம் அடைந்துள்ளான். ஓகே, இருப்பினும் கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபரை என்று எதிர்காலத்தில் சிலர் நினைக்கலாம் என்பதற்காக அவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு பிரபஞ்சத்தினுள் செயல்படும் போதிலும் பகவான் எவ்வாறு அதிலிருந்து விடுபட்டும் உள்ளார் என்பதை அவன் அவரது விஸ்வரூபத்தின் மூலமாக பார்க்க விரும்பினான். அர்ஜுனன் இறைவனை புருஷோத்தமா என்று அழைப்பதும் மிக முக்கியமானதாகும். கிருஷ்ணரே பரமபுருஷர் என்பதால் பகவான் என்பதால் அவர் அர்ஜுனனுக்குள் வீற்றுள்ளார். எனவே அர்ஜுனன் விருப்பத்தை அவர் அறிவார். தன்னை தனது தனிப்பட்ட உருவாகிய கிருஷ்ணரின் வடிவில் காண்பதில் அவன் பூர்ண திருப்தியுடன் இருப்பதால் தனது விஸ்வரூபத்தை காண்பதில் அவனுக்கென்று தனிப்பட்ட விருப்பம் ஏதும் இல்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மற்றவர்களிடம் நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே அர்ஜுன் விஸ்வரூபத்தை காண விரும்புகின்றார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணரையே உரைகளை சோதனை செய்து உறுதி செய்வதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனிடம் கிடையாது. தாங்களே பகவான் அவதாரம் என்று விளம்பரம் படுத்தி கொள்ளும் பல போலி வருங்காலத்தில் வருபவர்கள் என்பதால் கடவுள் என்பவர் விஸ்வரூபத்தை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காகவும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறார் என்று பகவான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னையே கிருஷ்ணர் என கூறி கொள்பவன் அந்த கூற்றினை மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்காக விஸ்வரூபத்தை காட்டுவதற்காக தயாராக இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய ஆசையை சொல்கிறாரு. அதில் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் எதுக்காக காட்ட சொல்கிறாருன்னா, ஏன்னா ஃப்யூச்சரில் மக்களை ஏமாத்துறதுக்கு நிறையா போலி சாமியார்கள் வருவாங்க, போலி குருமார்கள் வருவாங்க. ஓகேவா, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேவா, அப்போ அவங்கள என்றைக்குமே கடவுள் என்பவர் பார்த்திங்கன்னா அவர் விஸ்வரூபத்தை காட்ட முடியும். விஸ்வரூபம் பார்த்திங்கன்னா அதில் எல்லா வகையான உருவங்களும் அதுக்குள்ளே இருக்கும். விஸ்வரூபத்தை காட்ட முடியாதுங்க, அவங்க கடவுளாக முடியாது. ஓகேவா, ஜீவாத்மா என்றைக்குமே பரமாத்மா ஆக முடியாது. ஆனால் கலியுகத்தில் பாருங்கள், நிறைய இடத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திடீர் சாமிகள் இருப்பாங்க. வடநாட்டில் போனீங்கன்னா ஒன்றும் கொடூரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நம்புவாங்க. ஓகேவா, நான் சில உதாரணம் சொல்லலாம், அதான் கேட்டீங்கன்னா பயந்துடுவீங்க. அந்தமாரி வடநாட்டில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்து அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் எது கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு பார்ப்பாங்க, இது போலியா இல்லையான்னு தெரியும். நான் அப்பயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா, அவர் பூநூல் போட்டிருப்பார், குடும்பி வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு சாமியார் மாதிரி திருநீர் எல்லாம் வச்சு உட்காந்துருப்பார். ஓகேவா, நீங்கள் கோயில் முன்னாடி உட்காந்துருப்பார். நீங்கள் போனீங்கப்பா, உனக்கு நான் சாமி இது பண்ணுறேன், உனக்கு இது பண்ணுறேன், உனக்கு நான் டைம் ஜாதகம் பார்க்குறேன், உனக்கு நான் ஒரு நல்லதாக சொல்கிறேன், உட்காருன்னு நீ உட்காந்துனே முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் எது டொனேஷன் கொடுக்கலையா சாமி விடுவாங்க. இதெல்லாம் உண்மையில் இருப்போம். இதெல்லாம் நிறைய இந்தியாவில் நிறைய நடக்கும் வடநாட்டில்.
ஓகேவா? தமிழ்நாட்டில் அப்படி தான், அதே மாதிரி தான். நீங்கள் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு காசு போட்டீங்க, ஓகேவா? ஐயோ சாமி நல்லா குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், அடுத்த காசு போடுங்க அவன் உங்களை சாபம் விடுவான், ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை மாரி இருப்பாங்க, நிறைய இருக்கும். எது போலி எது இதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் கடவுள் என்பவர் அவர் கடவுளாக தான் இருப்பார். மனிதன் எனக்கு கடவுள் ஆகவே முடியாது, ஓகேவா? அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகம். மன்யசே யதி தத் சக்யம் மயா திருஷ்டம் இதி பிரபோ யோகேஸ்வரா ததோ மே த்வம் தர்ஷயாத்மானம் அவ்யயம். உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால், எம்பெருமானே எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளுங்கள். எஸ், ஒரு இங்கிலீஷில் யார் இங்கிலீஷ் வச்சிருக்கா? யார் இங்கிலீஷ் வச்சிருக்கா? அது இங்கிலீஷா? இங்கிலீஷா? எஸ், 11.4. தேங்க்யூ மந்திரி. அதாவது இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்குறாருன்னா, அர்ஜுனனே எனக்கு வந்து உன் உருவத்தை பார்க்குறதுக்கு எனக்கு அந்த கண்களை கொடுங்க பகவானே அப்படின்னு கேட்குறாரு. எஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? பகவானை நம்ம வந்து பார்க்குறதுல பல விதங்கள் இருக்குது, ஓகேவா? பகவானை தரிசனம் காட்டுறாங்களே, பகவான் தரிசனம் ஓடுறதுக்கு தரிசனம் இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இந்த மாதிரி ஹோல்டரில் தரிசனம் அழகழகாக பண்ணி எதுக்காக அழகாக பண்ணி காட்டுறாங்க? எதுக்காக காட்டுறாங்க தரிசனம்? எதுக்காக பகவான் எதுக்காக அழகாக பண்ணி காட்டுறாங்க? காரணம் என்ன? காரணம் வெளியே வந்தது யார் கொஞ்சம் கீழே இருக்கா சவுண்டு? இவரா? தீபபுரம். ஓ தீபபுரம். ஓகே 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 வந்தது. எதுக்காக தரிசனம் காட்டுறாங்க? அலங்காரம் பண்ணி எதுக்கு தரிசனம் காட்டுறாங்க? அவரை பார்த்து நம்ம ரசிக்கணுமா? இல்லை நம்மளை பார்த்து அவர் சிரிப்பாரா? பார்த்து சந்தோஷம் பண்ணணும். மனுஷன் வந்து எதுக்காக பகவான் அலங்காரம் பண்ணுறாங்க? அது அட்ராக்டிவ் ஆகணும். ஓகே, வெரி குட். இல்லை ஞாபகம் வச்சுங்க, பார்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? நார்மலாக சாதாரண வச்சுக்கலாம், சாதாரண மனிதர்கள் வச்சுக்கலாம், நம்ம ஒரு அலங்காரம் பண்ணி முடிஞ்சாக்க என்ன பண்ணுவோம்? அந்த கலர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். கலர்ஃபுல்லாக மாலை, கலர்ஃபுல்லாக சட்டை, கலர்ஃபுல்லாக இருக்குது, லைட் இருக்குது, ஓய் சூப்பராக இருக்குது, புகை இன்றைக்கி நிறையா இருக்குது, புகை நிறையா இருந்தால் டிவோஷன் அதிகமாக இருக்கும். புகை லெஸ்ஸாக குறைவா இருந்துச்சுன்னா அன்றைக்கி பக்தி குறைவுன்னு அர்த்தம். நம்ம ஆள் அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? புகையை போட்டு கூட வந்துச்சுன்னா பக்தி அன்றைக்கி வந்து பக்தியோட டிகிரி எவ்வளோ இருக்குது? கூட இருக்குது. புகை குறைவாக இருந்தால் ராஜாதி வந்து கண்டா இல்லையா? புகை குறைவாக இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் அப்படியே சோது இருக்குது. புகை கூட இருந்துச்சுன்னா அது புகையும் மண்ணி சத்தமாக கூட இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வந்துச்சு? அன்னைக்கு உச்ச கட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். கண்டா அன்னைக்கு பக்தி உச்ச கட்டத்தில் இருக்கு. அப்போ தர்ஷன் என்றது என்னது? ஓகே இன்னைக்கு வந்து ஓகே நம்ம தீவணி மாதாஜி ஓகே இன்னைக்கு புகை கூட போட்டாங்க, பகவான் இப்போ எப்படி பகவான் இப்படி நிற்பாரு. ஓகே நீ தீவணி மாதாஜி இன்னைக்கு புகை கூட போட்டாங்க, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊதுவோம், இன்னைக்கு அதிகமாக வரா. தர்ஷன் என்றது நம்ம 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 ஷோ பண்ணதை பார்க்கறதுக்கு நிற்கிறாரா? இல்லை அவர் அவர் ஷோ நம்ம அவர் பார்க்கணுமா? அவர் நம்மளை பார்க்கணுமா? நம்ம அவர் பார்க்கணும், அவரை வச்சு நம்ம அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கை தூக்குங்க. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கை தூக்காம இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல 5-6-7 ஓட்டு வந்திருக்கு. அவர் நம்ம பார்க்கணும் நினைக்கிறோங்க. அவர் நம்மளை பார்க்கணும் நினைக்கிறோம். ஓகே வெரி குட். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நம்மளை பார்க்கணும், ஓகேவா? ஆனால் அங்கே 3 விஷயம் நல்லா கற்றுக்கணும். திருஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். திருஷ்டி தர்ஷன். திருஷ்டானா என்ன அர்த்தம்னா, திருஷ்டானா அவரு நம்மளை பார்க்கறது, ஓகேவா? திருஷ்டினா வந்து என்னதுன்னா நம்மளைய அவர் பார்க்கறதுக்கு அந்த கண்களை கொடுப்பாரு, திருஷ்டி.
ஓகேவா? தர்ஷன்னா அந்த கண்கள் கிடைச்ச பிறகு நம்ம பார்க்குறோமே, அதான் தர்ஷன். திருஷ்டானா அவர் நம்ம பார்ப்பார், நம்ம எப்போ பார்த்து, அதான் திருஷ்டானா வந்து பார்த்துட்டே இருப்பார். ஓகேவா? திருஷ்டினா வந்து என்னென்னா பார்க்குறது, நம்மளும் பார்க்குறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விநாயகர் வந்து ஒரே ஒரு விநாயகர் தான் இருந்தார். இப்போ திருஷ்டி விநாயகர், அப்புறம் அந்த விநாயகர், 3 முக விநாயகர், எல்லா விநாயகர் வந்துருச்சு. திருஷ்டி விநாயகர் எதுக்கு திருஷ்டி விநாயகர் போட்டு வெளியே வைக்கிறாங்களா இல்லையா? திருஷ்டினா பார்ப்பார், பார்க்குறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்து எரிச்சிடுவார், யாரெல்லாம் கெட்ட எண்ணது வரும் எல்லாத்தையும் எரிச்சிடுவார், அதான் திருஷ்டி. ஓகேவா? திருஷ்டினா பார்க்குறது அர்த்தம். அப்போ நம்மளுக்கு அந்த திருஷ்டி, இப்போ நம்ம பகவான் பார்க்கறதுக்கு அந்த பார்வை, அதான் திருஷ்டி. திருஷ்டா அவர் பார்க்குறாரு, திருஷ்டி நம்மளை பார்க்கறதுக்கு அவர் அந்த கண்கள் கொடுப்பாரு. ஓகேவா? அப்போ அந்த கண்களை வச்சுக்கிட்டு அப்போ பார்க்கும் போதே நடக்கும், அதுதான் தர்ஷன், அதுதான் ரியல் தர்ஷன். ஒரு தடவை அவர் இன்சிடென்ட் வந்து என்னதுன்னா, ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் அவர் வந்து குருவை தேடியிருக்காரு, ஒன்றும் புரோபாதை மீட் பண்ணல. கௌரவ மகாராஜ் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல வந்து ராதாகிருஷ்ணன் டெம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து அதுக்கப்புறம் புரோபாதை பார்த்துட்டாரு. புரோபாதை பார்த்த பிறகு ஒரு டெம்பிள், அது என்ன டெம்பிள் தெரியல, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா, தர்ஷனம் வந்துட்டோன்னே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஃப்ளாஷ் அதிகமாக இருக்கும், ஃப்ளாஷ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த யாரோ போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கேமராலாம் அட்டே ஃப்ளைட்லாம் லைட்லாம் போட்டு எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் இந்த கலர்லாம் பார்த்துக்கலாம், மஞ்சள் லைட் வச்சு பிடிச்சிருப்பாங்க ஃபுல்லாக. அப்போ தான் சாப்பிட்டு இருப்பாங்க ஒருத்தன், கரெக்டாக அவங்க லைட்டை தூக்கி பண்ணி நிற்பாங்க. அங்கே ஸ்லோ மிஷினாக போயிடும், லைட்டு திருநோன்னா என்ன அப்போ அப்போ லைட்டு ஃபுல்லாக அடிக்க சக் 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 அடிக்குது. அப்போ பகவான் மகாராஜ் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிப்போர்ட் கிட்ட போயிட்டு தயவு செய்து இதை வந்து பிடிக்காதீங்க, நீங்கள் அடிக்கிறது வந்து பகவான் கண்ணை இது பண்ணணும். அப்போ அங்கே இருக்க டிவோட்டி என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து தீட்சை எடுத்துட்டாரே இல்லை கொடுத்து, அப்போ தான் புதுசாக வந்துருக்காரு ஒரு ஜூனியர் மாதிரி. ஐயோ ஓவராக பண்ணாதையா நீ, லைட் அடித்தா என்ன அது அவர் என்ன அவர் கண்ணுக்கு என்ன அடிக்க போகுது, ஓகேவா? அது அழகாக பிடிக்கிறோம், இல்லை நீங்கள் லைட் அடித்தா கண்டிப்பாக பகவானுக்கு இது பண்ணணும். அப்போ இந்த செயலை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விக்கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, விக்கிரகத்துக்கு வந்து அது கல்லோ இல்லை கட்டையோ இல்லை அது இரும்போ கிடையாது. பிரதிமா மூர்த்தி நெய் துமி சாட்சா பிரஜேத நந்தன், பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாட்சா நான் வந்து அந்த ரூபத்தில் இருக்கிறேன், நான் விக்கிரக ரூபத்துலேருந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. காரணம் என்ன? காரணம் என்னென்னா, நம்ம டைரெக்டாக பகவான்கிட்ட போய் சேவை செய்ய முடியாது. ஆனால் நம்ம சேவை செய்யறதுக்காக பகவான் என்ன பண்ணுறா, அர்ச்சா விக்கிரக மூர்த்தியாக வராரு. ஓகேவா? அந்த அர்ச்சா மூர்த்தி விக்கிரகமாக இருந்து நம்மளுடைய சேவை எடுத்துக்கிறாரு. புரோபத அழகான உதாரணம் கொடுப்பாரு. வெள்ளைக்காரங்களுக்கு இது புரியாது, எப்படியா கல்லுக்கு நான் வந்து தண்ணி ஊற்ற சொல்கிறேன், பாவம் சொல்கிறேன், இது எப்படியா பகவான் எடுத்துக்குவார்? ஏன்னா ஒரு மதத்தில் என்ன சொல்கிறாங்க, உருவ வழிபாடு இல்லை. ஓகேவா? ஒன்று இதில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மட்டும் தான் வழிபாடு பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உருவத்தை வச்சு வழிபாடுது? உருவம் இந்த கல்லுக்கும் பகவானுக்கு என்ன சம்மந்தம்? பகவான் என்ன அப்போ புரோபா என்ன சொல்கிறேன்னா, ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது வச்சுங்களேன், அதான் சொல்லுவார், ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட் பாக்ஸில் என்னது லெட்டர் போடுறோம், கரெக்டாக இல்லையா? வந்து லெட்டர் போடுறோமா இல்லையா? லெட்டர் போட்டோன்னே ஒரு வாரம் சென்று அது யாருக்கு போட்டுருமோ அந்த லெட்டர் போய் சேர்த்து தான் இல்லையா? ஓகே. ஆனால் நம்ம லெட்டர் போட்டது வந்து யாருக்கு, எங்கே போட்டோம்? பாக்ஸு. அந்த பாக்ஸாக நடந்து போயிட்டு சொந்தக்கார வீட்டில் போயிட்டு, அக்கா தாங்க உங்கள் சொந்தக்கார லெட்டர் போட கொடுத்துச்சு போயிட்டு, அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அங்கே ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அங்கே பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனே இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜாமான் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை விற்கிறீங்க, ஜெயந்தியில் போய் கொடுக்குறீங்க தானே, அவங்க வெயிட்டை பார்த்துட்டு போட்டுறாங்க, அந்த வக்கில் தூக்கி போட்டாங்களா இல்லையா? வக்கில் நடந்து போய் கொடுக்குறது போயிட்டு யார் கொடுக்குறா? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த பின்னாடி பெரிய கம்பெனி வேலை செய்யுது. அதே போல் பகவான் போஸ்ட் பாக்ஸாக இருந்து அந்த விக்கிரகத்து மூலியமாக சேவை எடுத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் வேலை செய்கிறாரு. இப்போ உண்மையிலே நமக்கு அபிஷேகம் பண்ணுறானா, இல்லை ஏதாச்சும் மனசு வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறானா, இல்லை வந்து பக்தியை உண்மையாக பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க சொல்லி அதுக்கு பின்னாடி இருந்து பகவான் வந்து அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி தான் வந்து பகவான் வந்து நம்மளோட சேவை எடுத்துக்கிறாரு. அந்த விக்கிரகம் வந்து ஒரு நம்ம வந்து பகவானுக்கு சேவை கொடுக்குற மாதிரி, போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி விக்கிரகத்துக்கு நம்ம சேவை செய்கிறது வந்து பகவான் அது மறைமுகமாக பின்னாலேருந்து எடுத்துக்குவார். எந்த மூடில் செய்கிறோம், என்ன பாவத்தில் செய்கிறோம், இது எல்லாமே வந்து பகவான் அந்த விக்கிரக ரூபத்தில் எடுத்துக்குவார். அப்போ அந்த விக்கிரகத்தை நம்ம வந்து பிரபு எல்லாம் முன்னுக்கே வந்துருக்கோம், எல்லாம் முன்னுக்கே பாருங்க, முன்னுக்கு எங்கே பாருங்க பிரபு, ஹரிகிருஷ்ணா பிரபு கம்மியா சிடியா பிரபு எஸ்பிடி பட்டி பிரபு இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. அரவிந்த் பிரபு இங்கே தான் உட்காருங்க, இங்கே உட்காருங்க, கேமரா மறைக்காதீங்க பிரபு.
அப்போ விக்கிரக ரூபத்தில் இருந்து அவர் வந்து அந்த சேவை எடுத்துக்கிறாரு. விக்கிரகம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? விக்கிரகத்தை வந்து நீங்கள் கல்லோ அது வந்து கட்டையோ, இப்போ ஜெகநாதர் உருவம் எந்த ரூபம், எந்த 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 எலிமெண்ட்? கட்டை. இப்போ நித்தாய்க்கு அவங்க அபிஷேகம் பண்ணுறோமே அது விக்கிரகம், அது அது என்ன எலிமெண்ட்? இரும்பா? அது என்ன எலிமெண்ட்? இப்போ விக்கிரகம் இப்போ நிற்கிறாங்களே அது என்ன, அது என்ன ஏதோ செய்யப்பட்டது? கருங்கல். பிரபு நீங்கள் உட்காருங்க, கொடுக்கணும் அமைதியாக பாருங்க. குருகுல் மனுஷன் குருகுல் பஞ்சலோகம் இல்லைன்னா ப்ரான்ஸா பிரபு? ப்ரான்ஸு. என்ன சொல்ல தமிழில்? வெங்கலமா? இல்லை வெங்கலம் பிரபு. வெங்கலம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபோட்டோ ரூபத்துலேயும் பகவான் இருக்கிறாரு. ஓகே, விக்கிரகம் வச்சு தான் பவர் கூட, ஃபோட்டோ வந்து பவர் குறைவு. யார் சொன்னாங்க வந்து அது ஃபோட்டோ ஒரு பவர் கூட? பகவான் எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பார். ஆனால் விக்கிரகத்துக்கு அவர் வந்து தன்னோட சேவையை டேரெக்டாக வாங்கிக்கிறாரு. ஓகேவா? அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் ஃபோட்டோ அவசியம் பண்ணலாம். ஆனால் ஃபோட்டோலையும் பகவான் நீங்கள் பார்க்கலாம். அப்போ விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு அந்த கண்களை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பல வகையான கதைகள் இருக்குது. நீங்கள் சாட்சி கோபால் கதையை பார்த்தீங்கன்னா பகவான் வந்து சாட்சி சொல்கிறதுக்காக அந்த பிராமணர் பகவான் கோபாலை வர சொல்லுவார். எப்பா பகவானே நீ வான்னு அவர் சொல்ல. ஓகேப்பா நான் நீ போ, நான் கருடன் பார்க்கறது வரேன். நீ கருடெல்லாம் பறந்து வர வேணாம், எனக்கு வந்து பஞ்சாயத்தில் வந்து கேட்குறாங்க. அந்த கதை தெரியுமா? சாட்சி கோபால் கதை தெரியுமா? சாட்சி கோபால் கதையில் அந்த பெரிய பிராமணன் என்ன பண்ணிடுவார்? பொய் சொல்லிடுவார். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், நான் வந்து என் பொண்ணை வந்து இந்த சின்ன பைசா ஒரு பிராமணன் இருப்பார், அவருக்கு என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி கோபால் டெம்பிள் முன்னுக்கு இருந்து வந்து இது கொடுத்துருப்பாரு, சத்திய வாக்கு வாங்கியிருப்பார். இங்கே வந்து வீட்டில் வந்து பொண்டாட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, நீ யாருக்கிட்ட வந்து வாய்ப்பு கொடுத்த நீ? அப்போ வந்து என்ன வீட்டில் பஞ்சாயத்து ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீ முடியாது, அந்த பையன் வந்தானா நீ இல்லைன்னு சொல்லிடு, நீ மறந்துட்ட, நான் கொஞ்சம் மண்டை இதாக இருந்துச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, நான் மறந்துன்னு சொல்லியிருந்தேன். இவரும் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லையா கோபால் டெம்பிள் வச்சு நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்களே. அப்போ பஞ்சாயத்து கூட்டுருவாங்க, எப்பா நீ வந்து சும்மா சொல்கிற, அந்த அவர் பெரியவர் சொல்கிறாரு, அவர் ஞாபகம் இல்லைன்னு, இப்போ என்ன உனக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த கேஸ் எல்லாம் போயான்னு சொல்லிடுவாங்க. நான் எவிடன்ஸ் அது அங்கே கோபால் டெம்பிள் தான், நாங்கள் அங்கெல்லாம் வர முடியாது, நீ வேணா எவிடன்ஸை கூட்டு வா. இப்போ என்ன பண்ணுவோம், நேராக அந்த கோபால் டெம்பிள் போவார். ஃப்ரம் வே மது எங்கே சொன்னீங்க அன்றைக்கி? பிருந்தாவன் வந்து ஒரிஷா இல்லை கோபால் டெம்பிளுங்க பிருந்தாவன். அவள் பிருந்தாவன்லேருந்து பார்த்தா அவர்கிட்ட பகவான் போய் கேட்பார். பகவான் சொல்ல, எப்பா என்னப்பாச்சு, நீ வந்து பகவானே எனக்கு வந்து சாட்சி சொல்லுங்கள், நான் வரேன், நீ போ, நான் கருடில் பறந்து வரேன். கருடெல்லாம் வேணாம், அவங்க இந்த விக்கிரகத்தில் தான் கேட்குறாங்க, எனக்கு இந்த விக்கிரகத்தை கல் ரூபத்தில் நீங்கள் நடந்து வாங்க. நான் அப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் நிச்சயம் பண்ணி இப்படி அப்புறம் பகவான் அந்த கல் ரூபத்திலே அவர் நடந்து வந்தார். இந்த மாதிரி பல கதைகளுக்கு. அதே போல் வந்து பாருங்கள், அதாவது கோபாலப்பட்ட கோஸ்வாமி தமிழ்நாட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து பட்டர் குடும்பத்துலேருந்து போனவர் தான் கோபாலப்பட்ட கோஸ்வாமி. ஓகேவா? அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் நேபாள் கந்தகி நதியில் குளிக்கும் போது சாலகிரம் சீலா என்னது, அது வந்து பகவான் மாரி இருக்கக்கூடிய ஒரு கல் சொல்லக்கூடாது, ஆனால் அது வந்து சாலகிரம் சீலா, அது வந்து நரசிங்க சாலகிரம் சீலா, வராக சாலகிரம் சீலா, அது நாராயண சாலகிரம் சீலா, நிறைய சாலகிரம் சீலா இருக்குது. இந்த 12 சாலகிரம் சீலா என்ன பண்ண, நேராக எகிரி குதிச்சு அவர் வேட்டிக்குள்ளே புந்துடுது. இங்கே வேட்டி வந்து எக்ஸ்ட்ரா கட்டிக்காக வேட்டிக்குள்ளே நிற்குது. இது பார்க்குறாரு, விட்டுறாரு, திருப்பி வந்து கையை எடுத்து திருப்பி பண்ணுறா, பார்த்தா திருப்பி அந்த 12 சாலகிரம் சீலா கையில் வந்து நிற்கிது. அப்புறம் என்ன பண்ணுறது, சரிப்பட்ட விஷயத்தை அந்த 12 சாலகிரம் சீலாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய குடிசைக்கு போகிறாரு பிருந்தாவனத்துக்கு. இது என்ன பண்ண சொல்லிட்டு சரி இந்த 12 பேரையும் வந்து என்ன பண்ணுற 12 சாலகிரம் சீலை வச்சு அவர் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அன்றைக்கு இது பண்ணுறாரு. அப்புறம் ஒரு பெரிய கதை நடக்கும். அதில் அந்த ராஜா வந்து ஒரு ராஜா என்ன பண்ணுவார், அவர் ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த கிங் என்ன பண்ணுவாருன்னா கோபாலப்பட்ட கோஸ்வாமிக்கு இந்த சட்ட துணியெல்லாம் எடுத்து வருவார். நீங்கள் விக்கிரகம் வச்சிங்கன்னா இதை தைச்சு போட்டுக்கணும். அப்போ அவர் கொடுத்து போனால் இந்த துணியெல்லாம் பார்த்தா, ஐயோ இந்த சாலகிரம் சீலாக்கு ஒரு உருவம் வந்துச்சுன்னா நான் துணி தைச்சு போடலாமே, சட்டை தைச்சு போடலாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்படுவார். சரி என்ன பண்ணுவார், படுத்துருவார். காலை எப்போது 4 மணிக்கு எஞ்சிருவார். காலை 4 மணிக்கு எஞ்சிருக்குதா மேலே வந்து துணியை போட்டு முடிவார். 12 சாலகிரம் சீலை தூக்கி வைக்க துணி போட்டு முடிவார். பார்த்தா ஒரு சாலகிரம் சீலை மட்டும் ஒரு துணி மட்டும் நேராக மேலே நிற்கிது. இப்படி என்னடா சொல்லுது, குளிச்சு வந்து துணி எடுத்து வந்து பார்க்குற பார்த்தா அங்கே வந்து அந்த 12 சாலகிரம் சீலாவில் ஒரு சாலகிரம் சீலா பேர் வந்து தாமோதர சீலா. அந்த தாமோதர சீலா என்ன பண்ணி அது அப்படியே உருவமாக மாறி அப்படியே வந்து நின்றது தான் ராதா ரமணா விக்கிரகம். செல்ஃப் மேனிஃபெஸ்ட் டிடி, உண்மையிலே சொந்தமாக உருவான விக்கிரகம் அது. அப்போ அந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோ பெருசாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய டெம்பிள் பிருந்தாவனம் போனீங்கன்னா அப்போ ராதா ரமணா விக்கிரகம். ஓகேவா? அப்போ கோபாலப்பட்ட கோஸ்வாமி அதை வந்து வழிபட்டார். நிறைய கோஸ்வாமி வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு, கோபாலபட்ட கோஸ்வாமிக்கு அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு, அந்த டெம்பிளில் வந்து ராதாராமன் விக்கிரகத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டே இருக்காங்க. இது என்ன சொந்தமாக உருவாக வைக்குமா? சொந்தமாக உருவா. ஏன்னா நீங்கள் எல்லா விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா பகவானுடைய சிரிக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் அந்த ராதாராமன் விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா பகவான் சிரிக்க அந்த பல்லு கொண்டு அதுக்குள்ளே இருக்கும், தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு பூஜாரி பையன் என்ன பண்ணிட்டாரு, இதை வந்து அந்த விக்கிரகத்தை வந்து உண்மையிலே உருவான நம்ப என்ன பண்ணாரு, ஒரு குச்சி எடுத்து, சின்ன குச்சி இல்லை நீட்டான சின்ன குச்சி எடுத்து என்ன பண்ணாரு, பகவான் ராதாராமன் அப்படி நிற்கிறாருல்ல, அவர் காதுக்குள்ள உள்ள குச்சி எடுத்து ஒரு அமுக்கு, எப்படியே ஒரு நேரம் ஒரு அமுக்கு நேரம் என்ன ஆச்சு, அது அப்படி இங்கே போய் இந்த காதுலேருந்து வெளியாக வந்துச்சு. அது வந்து உடனே பார்க்குறோம் அது ஃபுல்லாக வந்து பிளட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே யாரும் சொல்ல மாட்டாரு, கடைசியா ஒரு 2 வாரத்தில் அவர் வந்து அதே டெம்பிள் வெளியே அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே வந்து என்னது மரணம் அடைஞ்சார் அவர். அந்த மாதிரி விக்கிரகம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். விக்கிரகம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உண்ணாந்துக்கு வந்துங்க அனந்த ஆழ்வார் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு கதை இருக்குது, ஓகேவா? எங்கள் பாலாஜி வெங்கடாஜலபதி இருக்காரல்ல, ஓகேவா? அவர் ஒரு நடத்துகிற பிகில் இல்லையா, ஆனந்த ஆழ்வார் அவர் என்ன பண்ணுவார், அவங்கள ராமானுஜாச்சாரியோடைய பேச்சை கேட்டு அவர் வந்து திருப்பதிக்கு வந்து என்னது அவன் மனைவியோட வந்து சேவை செய்வார். அவன் மனைவி கர்ப்பவதியாக இருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த ஒரு கார்டன் அமைக்கணும், அதான் ஆனந்த ஆழ்வாருக்கு கொடுக்கப்பட்ட சேவை. என்ன பண்ணுவார், இவர் மண்ணை ஃபுல்லாக வெட்டுவார், அவன் மனைவி வந்து கூட வச்சுருப்பாங்க, அந்த கூடையில் மண்ணை போட்டோன்னா அதை நடந்து போய்ட்டு அந்த அந்த தொங்கலில் வந்து தூக்கி போடணும். அப்போ இதுதான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு பையன் வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் சொல்கிறப்பா நீ வந்து போயிரு, இது எங்கள் குரு எங்களுக்கு கொடுத்த கட்டளை, நீ வந்து குறுக்கிடாதுன்னு. ஆனால் என்ன பண்ணுவார், மனைவி கிட்ட மறைமுகமாக பேசி, அம்மா நீங்கள் வந்து இங்கே இருந்தேன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஏசுறாரு, நான் அந்த கடைசி நிற்கிறேன், நீங்கள் வளைஞ்சு வந்தோன்னே அங்கிட்டு கொடுத்தா நான் போய் தூக்கி போட்டுனேன். இவரும் மண்ணை வெட்டி கொடுப்பாரு. அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போனோன்னா இவனோட போய் சட்டு வந்துடுறாள், சட்டு வந்தாலும் எட்டிட்டு திருப்பி வந்து என்ன செக் பண்ணுவார். பார்த்தா அந்த இடத்த அவன் பையனை கொடுப்பாரு. இந்த பையன் கொண்டு போய் கொடுப்பாரு. நான் சொன்னேன்னா உங்ககிட்ட, ஏன் நீ வந்து திருப்பி வந்து தேவையில்ல வேலை செய்கிறா, நீ இங்கே போய் என் குரு மகாராஜ் சேவைக்கு நீ குறுக்க நிற்காதுங்க, இல்லை நான் சேவை செய்வேன். அந்த வாக்கு அதிகம் போக என்ன பண்ணுவார், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் வெட்டுற இது இருக்குல்ல, மம்பி பார்த்துருக்கீங்களா? அது மம்பி எடுத்து ஒரே அடி, எங்கே மூஞ்சில் ஒரே அடி, மூஞ்சி அடிச்சோன்னா அவருக்கு வந்து இந்த வாய்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சோடனே ஃபுல்லாக ரத்தம் ஊற்றும். என்ன பண்ணுவார், அப்படியே வந்து நேரம் ஓடி என்ன டைம். அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, இது வந்து அபராதமாச்சே, நீங்கள் என்ன. அப்புறம் இவரும் என்ன பண்ண பின்னாடியே போவார். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி, அங்கே இருக்கக்கூடிய நம்ம பகவான் வெங்கடாச்சலபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வாய்க்கிட்டேருந்து ஃபுல்லாக ரத்தம் ஊற்றும். வந்தது இவருக்கு சேவை செய்ய வந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த பகவான் விஷ்ணு தான் இவருக்கு வந்து சேவை செய்ய வந்திருக்கிறார். விக்கிரகம் சும்மா இல்லை, விக்கிரகத்தில் நிறைய வயது இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதை எடுத்து இங்கே வச்ச பிறகு தான் அந்த ரத்தம் வந்து நிற்கும். இப்போ வைக்க பாருங்க, வெங்கடாச்சலபதிக்கு எல்லாமே இங்கெல்லாம் நாமெல்லாம் போட்டிருந்தாலும் இங்கே கீழே வெள்ளையாக இங்கே இருக்கும். அது வந்து அனந்தாழ்வார் லீலைகளால் வரப்பட்டது. அது மாதிரி விக்கிரக கதைகள் பல கதைகள் இருக்குது, ஓகேவா? நீங்கள் பாண்டுரங்க கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டுரங்க கதையில் என்னது, பாண்டுரங்கர் வந்து பக்தர், தூய்மை பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கோரகும்பர்னு ஒரு மிக பக்தர். அந்த கதை ரொம்ப பெருசு. அவர் கையை பார்த்தா 2 கையும் எரிச்சிடுவார், அவரே எரிச்சிக்குவார், ஏன்னா அவர் தவறு பண்ணிட்டு சொல்லிட்டு, ஓகேவா? அப்போ பாண்டுரங்க டெம்பிளில் பெரிய ஒரு உற்சவம் ஓடும், பெரிய டெம்பிளில். ஆனால் அங்கே ஒரு தூய்மையான பக்தர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமதேவர் வந்து அங்கே மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து பாண்டுரங்க டெம்பிள் வந்து பார்ப்பாரு, அங்கே பாண்டுரங்க விக்கிரகம், ஆனால் அங்கே பகவான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுவார். பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், இந்த 2 கை இல்லாத ஒரு பக்தர் கோரகும்பர் அங்கே இருக்கார்ல, அந்த வீட்டில் இவருக்கு சேவை செஞ்சுருப்பார். யார், பாண்டுரங்க. இவருக்கு வந்து அந்த மாதிரி பல கதைகள் விக்கிரக ரூபத்தில் இருந்தும் சரி, பகவான் பல கதைகள் பல லீலைகள் செஞ்சுருக்காரு. விக்கிரகம் வந்து சாதம் கிடையாது, அந்த விக்கிரகங்களை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்கள் வேணும். அந்த உண்மையான தரிசனம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்கள், உண்மையான கண்கள் எப்போ கிடைக்கும், அது வந்து நம்ம பக்தரோட அசோசியேஷன் அண்ட் பக்தி கிடைக்கணும். தென் அப்போ தான் பகவானை பார்க்க முடியும். நம்ம சொன்னல 3B இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விக்கிரகம் வந்து சாதாரண கிடையாது, ஓகேவா? ஒரு தடவை வந்து சில புரோபாதர் கூட ஒரு ஆடிட்டோரியமில் வந்து நாம சங்கீதம் நடக்கும்போது அவர் வந்து கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக அவரே ஏஞ்சி நின்று கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். அப்போ எல்லோரும் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. என்ன காரணம் கேட்டால், புரோபாதா ஏன் திடீர்னு நீங்கள் இதாகிட்டீங்க, ஏன் வந்து நாரதனுடைய சோஸ்திரம் பண்ணீங்கன்னா நீ பார்க்கலையா, நாரதர் வந்து வந்துட்டு போனாருன்னு.
அந்த ஆடிட்டோரியமுக்கு 4 வந்து வந்துட்டு போயிருப்பாரு. அது புரோபாதம் மட்டும் பார்த்துருப்பாரு. எப்படி கிடைக்குது? தட்ஸ் வை அந்த திருஷ்டி, இந்த கண்கள் நம்மளுக்கு வேணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் சில புரோபாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடலோத்த கப்பில் அவர் வந்து யூஎஸ்க்கு அமெரிக்காவுக்கு போகும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வந்து நீ சும்மா இங்கே நான் இங்கே ஃபேரியில் போகிறோமே அப்படியே அமைதியாக போகும் பிரபு. உலகம் ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு, அழகான உலகம் அந்த மாதிரிலாம் போகாது. நீ நடுக்காலில் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் தட்டி பாருங்கள், கப்பை எப்படி போகணும், இப்படி போயிட்டு ஏறி இப்படி தண்ணியில் அடிச்சு இப்படி போயிட்டு இப்படி போகும். ஓகேவா? அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ராவலில் புரோபாதர் போகிறாரு. அதில் போகும்போது அவர் என்ன பண்ணுது, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு 2 ஹார்ட் அட்டாக் வருது அவருக்கு. நம்மளாம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலே ஆளு காலி. அதில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து இருதயத்தை அவர் பிடிச்சிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, பகவான் வந்து அவருக்கு நேரடியாக வந்து அவர் தலையில் வந்து கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதை பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டாக் வரும். கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு செகண்ட் அட்டாக் வரும். அதில் அவர் வந்து அப்படி இப்படி திரும்பி பகவான் நேரடியாக பார்த்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா வெளியே வருவார். அந்த வெளியே வந்துட்டு அவர் வந்து பகவான் கிட்ட எப்படியாச்சும் நான் வந்து அந்த அமெரிக்காவுக்கு போய் எப்படியாச்சும் என் குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற முடியுதோ இல்லையோ அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நான் அங்கேயே செத்து பண்ணால் கூட பரவாயில்ல, எல்லிஸ் என் குருநாதரோட கட்டளை நிறைவேற்றணும் சொல்லி அந்த ஒரு மன திருப்தியாச்சும் இருக்கணும். அவர் பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே வந்து அந்த கப்பையை ஃபுல்லாக வைப்பார். தச அவதாரம் 10 அவதாரம் இருக்குல்ல, மச்ச குரு வராக நரசிம்ம வாமன பரசுராம இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த 10 அவதாரமும் அந்த ஜடலோத்த கப்பை சுற்றி வந்து இருக்கிறத வந்து சில புரோபாதம் பார்ப்பாங்க. ஜெய் ஸ்ரீல பிரபாதி மகாராஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி வந்து எப்போ வரும், ஓன்லி அந்த பக்தி சரணாகதி இருக்கணும். சரணாகதி இருந்துச்சுன்னா யூ கேன் see. இப்போ அர்ஜுனன் இந்த ஸ்லோகம் சொல்கிற மாதிரி இந்த ஃபுல்லி சரண்டர் சரண்டர் அடைஞ்சனால்தான் தென் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த திருஷ்டியை கொடுக்குறாரு. அந்த திருஷ்டி கிடைச்சோடனே அந்த சேரிட்டியில் தான் அந்த ரதத்தில் அங்கே தான் வந்துருக்காரு. உட்காந்து என்ன பண்ணுறாரு, அவர் மொத்த விஸ்வரூபத்தையும் பார்க்குறாரு. மொத்த விஸ்வரூபம் பார்க்குறாரு. விஸ்வரூபம் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம பிக்சரில் வந்து ஓரளவுக்கு தான் வெறிய முடியும். நம்மளுடைய மண்டை மூளை வச்சு ஓரளவுக்கு தான் வெறிய முடியும். ஆனால் ஒரிஜினலாக எப்படி பார்த்துருப்பாங்க ஆச்சாரியர்கள், பல கௌரிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பல ஆச்சாரியர்கள் இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு பிள்ளைங்க விளாட எடுத்து போயிருக்கீங்களா, இந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ கீழே ஸ்க்ரீனில் கூட எல்லாம் ஓடும், நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் கால் வச்சுட்டிங்கன்னா அப்படி உழுவுற மாதிரி இருப்பீங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீன் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா ப்ரோ? நோவா லட்சுமி மாதாஜி அடுத்த வெக்கேஷனில் கூப்பிட்டு போங்க. ஓகேவா? பினாங்கில் இருக்குது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, பார்த்து இல்லையா? அதில் நீங்கள் அந்த உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் எல்லாம் ஓடும். எங்கேயோ நீ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி, தண்ணிக்குள்ளே நீந்துற மாதிரி ஸ்னேக் எல்லாம் வரும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறேன்னா மேகத்தோடைய மேகம் இருக்குல்ல, அந்த வீண்டு இருக்குல்ல, அந்த காற்று, இந்த மேகம், இந்த மெட்டல் நிச்சயம், இது எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே பகவானுடைய உருவம். அவர் அதுக்குள்ளே வந்து அந்த ஜோனில் அவர் மூழ்கிட்டார். அங்கே மழை பெய்யுது, காற்று அடிக்குது, இடி மின்னுது, வெயில் அடிக்குது, பாஸ்ட்டு முடிஞ்சது ஓடுது, ப்ரெசன்ஸ் இப்போ நடக்குது ஓடுது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது ஓடுது. பகவானுடைய அசுரத்தனமான உருவங்களும் இருக்குது, தேவ ரூபங்களும் இருக்குது, மனித இனங்களும் இருக்குது. கலிபுத்த என்ன நடக்க போகுது பார்க்குறாரு, மகாபாரத ரிசல்ட்டை பார்க்குறாரு, அவர் என்ன ஆப்போல் பார்க்குறாரு, எல்லா அவதாரங்களும் பார்க்குறாரு, சிவபெருமானை பார்க்குறாரு, முருகரை பார்க்குறாரு, விநாயகரை பார்க்குறாரு, அனுமானை பார்க்குறாரு, எல்லா அவதாரத்தையும் மொத்தமாக பார்க்குறாரு. அவருக்கு வந்து வெளியில் உலகமே தெரியல. திடீர்னு வந்து இந்த ஹாலில் லைட் லான்ச்சுனா எப்படி இந்த இருட்டில் நம்ம முழுகிறோமோ அதுமாதிரி அவதாரத்துக்குள்ளே அவர் முழுகிட்டாரு. இப்படி வேறு ஜோனுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து இந்த வெறும் அவருடைய இந்த சிறு டெய்லர் தான் காட்டுறாரு. அதுக்கு அவருக்கு அதோட கருணை கிடைச்சினால தான் அவர் பார்க்க முடிஞ்சு. அப்போ அர்ஜுனோட பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இது ஜஸ்ட் டெய்லர் தான் அர்ஜுனா, என்னுடைய முழுசாக முன்னே பார்க்கல, எனக்கு இருக்க முழுசாக சக்திகள் எனக்கு எவ்வளோக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த 4ஆவது அத்தியாயத்தோட பிரார்த்தனை முடிக்கிறாரு. அப்போ 5லேருந்து சொன்ன மாதிரி 5லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜஸ்ட் வந்து ஒரு டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஸ்லோகத்துலேருந்து தான் நல்லா விஸ்வரூபத்தை எங்கேயுமே காட்டுற நிறைய பேர் தெரியாது. 5வது ஸ்லோகத்துலேருந்து தான் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. 4வது ஸ்லோகம் அவர் பிரார்த்தனை முடியுது. 5லேருந்து அவர் காட்ட ஆரம்பிச்சார். பட்டாசு வெடிக்கும் பார்த்தீங்களா, இந்த பட்டாசு வருமா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, சங்கசகரம் வருவா, சரஸ்வதி பட்டாசா, லட்சுமி வெடி, அது லட்சுமி வெடி சொல்லுவாங்க, அது நிறைய வருமே. ஓகேவா? புஸ்வானம், புஸ்வானம், அந்த புஸ்வானம் மாதிரி அப்படி அந்த மாதிரி விஸ்வரூபம் எல்லாம் வருது. ஓகே, தமிழ்நாட்டில் அதை லட்சுமி வெடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, that is இன்னைக்கு உள்ள கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீ பகவான் கிருஷ்ணச்சந்திர கி ஜெய், சுபத்ரா மகாராணி கி ஜெய், கௌர பிரமானந்தே. ஹரி ஹரி போல்.